இங்க ஒரு ஸ்கூல் பொண்ணு டான்ஸ் பிராக்டிஸ்ல இருக்கும்போது வேணும்னே அவளை பிடிக்காம விட்டுறாங்க. அதுல அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்துறா. அவளோட தலையில அடிபட்டுருது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல 20 வருஷம் கழிச்சுதான் அவ கண்ணை முழிக்கிறா. ஏன்னா இத்தனை வருஷமா அவ கோமால தான் இருந்தா. ஆனா இவ இப்பதான் கீழே விழுந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததா நினைச்சிட்டு ரிசப்ஷன்ல போய் விசாரிக்கிறா. அப்ப அங்க இருக்கிற கண்ணாடிய பார்த்ததுமே வேற யாரோ நினைச்சிட்டு பேசிக்கிட்டே பக்கத்துல போய் பாக்குறா. ஆனா அது இவதான் தெரிஞ்சதுமே மறுபடியும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துறா. கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவும் வந்து அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறாரு. அப்போ ரோட்ல இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் கூட எல்லாமே வேற மாதிரி மாறி இருக்கு. இவளுக்கு செல்போன்னா என்னன்னு கூட இப்ப தெரியாம இருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இவளோட ஃப்ரெண்ட் 20 வருஷமா என்ன நடந்துச்சுன்னு ஒரு ஆல்பம் ஒண்ணு காட்டுறா. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இத்தனை வருஷமா என்ன நடந்துச்சுன்னு அவளுக்கு தெரியுது. அதுல இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிராஜுவேட் ஆயிருக்கத பார்த்ததும் இவளுக்கும் இவளோட ஸ்கூலை முடிக்கணும்னு ஆசை வருது. அதுக்காகவே மறுபடியும் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறதுக்காக போறா. பார்த்தா இவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸே அந்த ஸ்கூல்ல பிரின்சிபலாவும் டீச்சர்ஸாவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவளுக்கு இப்ப இருக்க ஜெனரேஷன் பசங்களோட மிங்கிள் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுறா. இருந்தாலுமே எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டு அவ ஆசைப்பட்ட மாதிரி கிராஜுவேட்டும் ஆயிடுறா.